ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த டைமில் என்டர் ஆகணும், எந்த டைமில் எக்ஸிட் ஆகணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு மிஸ்ஸாக புரியும். ஷேர் மார்க்கெட் ப்ரீ ஓப்பன் 9 o'clock ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நம்மளால் 9:50 தான் ட்ரேட் எடுக்க முடியும். 50 minutes டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட் கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் பேஷன்ஸாக வெயிட் பண்ணணும். அந்த ஃபஸ்ட் கேண்டில் ஹேமர், ஷூட்டிங் ஸ்டார், புல்லிஷ் மர்வஸு, பியரிஷ் மர்வஸு, இன்வெர்டட் ஹேமர், கிராவிஸ்டன் டோஜி, டிராகன் ஃப்ளை டோஜி, இந்த மாதிரி பவர்ஃபுல்லான சிங்கிள் கேண்டில் வித் ஹை வால்யூமில் வந்தால் மட்டும் ஃபஸ்ட் கேண்டில் ட்ரேட் எடுக்கணும். அதுவும் 1 year மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் ஃபஸ்ட் கேண்டிலில் என்ட்ரி எடுங்க. சப்போஸ் ஃபஸ்ட் கேண்டில் சரியாக நினச்ச மாதிரி வரல அப்படின்னா செகண்ட் அண்ட் தேர்ட் கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். 10 மணி to 10:15 இந்த டைமில் ட்ரேட் என்ட்ரி எடுத்தால் ரீடெஸ்ட் கரெக்டாக இருந்தால் 100% ப்ராஃபிட் பண்ணலாம். 10:15க்கு என்ட்ரு ஆனதுக்கப்புறம் வொலாட்டிலிட்டிலாம் குறைஞ்சி கேண்டில் ஸ்டேபிளாக பொறுமையாக மூவ்மெண்ட் கொடுக்கும். ஒரு நாளைக்கு 1% to 1.5% ப்ராஃபிட் ரேஷியோ வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஆசைப்படக்கூடாது. வேகமாக ட்ரெண்ட் மூவ் ஆனால் மட்டும் ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணலாம். என்ன ஆனாலும் 2 மணிக்கு மேலே கரெக்டாக எக்ஸிட் ஆகிறது ரொம்ப நல்லது. 90% ட்ரேட்ஸ் 2 மணிக்கு மேலே கண்டிப்பாக ரிவர்சல் ஆகிடும். அப்புறம் எடுத்த ப்ராஃபிட் எதுவுமே கைக்கு வந்து சேராது, நஷ்டம் வர வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 2 மணிக்கு எக்ஸிட் ஆகாமல் ரிவர்சலில் மாட்டிக்கிட்டே அப்படின்னா 3 மணிக்கு ஒரு பெரிய கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகும். அதுவும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. உங்களுக்கு லக் இருந்தால் வாய்ப்பு இருக்குது. இந்த கேண்டில் எப்போ மார்னிங் நம்ம எந்த ட்ரெண்டில் என்டர் ஆகிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கேண்டில் வரும். இந்த சமயத்தை யூஸ் பண்ணி என்டர் ஆன இடத்துலையே எக்ஸிட் ஆகி அட்லீஸ்ட் லாஸ் வராமல் வச்சு தப்பிச்சிடலாம். நன்றி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்றைக்கி முடிவுக்கு வருது. நன்றி எல்லாருக்கும். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.